வரும் மகிழனா என்ன செய்வோம் யாது செய்வோம் என்ன செய்வோம் யாது செய்வோம் என்னுதார மனமதியே முத்தாரம்மா முத்தாரம்மா எள்ளவும் கவலை வேண்டாம் கவலை வேண்டாம் மகிடனை தன் கொள்வதற்கு கொள்வதற்கு மகிட சூரன் கண்டத்தில கண்டத்தில படுவலிங்கம் இருக்குதம்மா இருக்குதம்மா படுவலிங்கமும் வந்துதானே வந்துதான் மகிடா சூரே மகிடா சூரே கோவலேனு சொல்லும் போது அட்டை காலி 8 பேரும் யாரு கேத்த பார்க்குறாளே முத்தாரம் ஆண்டவனே பகவானே ஆபத்துக்கு உலகவே அட்டையாளி 8 பேர் மகிழனை தங்கொள்வதற்கு பகவான சிவனார் வலது கையில் இருந்ததோடு திரிசூலம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் சிவதருமன் அனுப்ப வேணும் சிவபெருமான் திரிசூலத்தை அனுப்புதாரே திரிசூலம் பறந்து வந்து அம்மையான முத்தாரம்மா அங்கார கோபத்தோடு திரிசூலம் கையில வாங்கி அம்மா வாங்கின கையோடு கையோடு அம்மா கையோடு உச்சிலையும் குத்துதாள மகளுடைய நகையோடு மகன் உச்சிலையும் குத்தும் போது கண்டத்துல இருந்த போது படுவல்லிக்கும் வருகுதை பட்டு விட்ட மகிடா சூர மாண்டுதான் மடிந்துட்டான் மகிடா சூரே காட்சதன் செத்திறந்து போனான் அடைந்திட்டான் மாண்டு போன மகிடாசு காளியருக்கு முன்னாலே மறுபடியும் இழந்தறிந்தான் மகிடனவள் யாது சொல்வான்
என் தாய முத்தாரம் தாயைக்குள்ளாய் பிழைத்தாயம்மா தப்பிக்கவே முடியாதம்மா மகிடாசுர ராட்சசன் ஒந்தங்கையல் உயிர் போய் என்ன உடையவனு மகிடாசுர ராட்சசன் கையில வைத்து கசக்கிடு காற்றிலையோ ஊதிடு கோவலனும் வந்து கையில வைத்து கசக்கிடு நெத்திலையும் பொட்டிடு மகிடாசுரன் சொல்லுதான் முத்தாரம் மயலமாதிலே எந்தாய முத்தாரம் ஒந்தன் கையால் உயிர் போக உடையவனோ எழுதினானோ நான் பாவி மகிடாசு கோட்டையிலே பிறந்தால் எனக்கு போட்டலவே தப்பாதம் அன்றைக்கு எழுதீன அன்றைக்கு எழுதீன அம்மா அழித்து அழுத போல சமக்கனமாய காலம் சிங்கம் போல வடிவம் கொண்டு சமந்து நானும் வந்துட்டாரு என்றாயே மாறாவே நீ எந்த இடம் இருந்தால் எதிரால் ஒரு பீடம் வேணும் பலிபீடம் கொடுக்க மகிடன் பீடம் போடல் வேணும் அதுகள் மட்டும் காணாது கடலி பழம் ஒன்றாரு கருங்கிடையும் மகிடனுக்கு மாப்படப்பு ஒன்றாரு மாமிசமும் மகிடனுக்கு துள்ளுமா ஒன்றாரு அம்மா துள்ளுமா ஒன்றேருக்கு துள்ளு மறி மகிடனுக்கு அட்டகாளி 8 பேர் சிங்கம் போல வடிவம் கொண்டு இந்த செவந்து வாரம் கையிலா பயிர் மூளைக்கும் நல்ல ஆழங்குளம் நகரத்தில
ஆலங்குளம் நகரத்தில் காமராஜர் சிலைக்கு அருகாமையில் யார் தெரியுமா? அருணா கேசட் கடை வைத்திருப்பவர்கள், அருணா ரிக்கார்டு சென்று வைத்திருப்பவர்கள், அருணா கேசட் உலகம். அது மட்டுமல்ல, ஆலடிப்பட்டி நகரத்தில் செல்ல சீமான் அருமையான அண்ணாச்சி 10 லட்சம் கொண்டு வந்து நமக்கு அன்பளிப்பு செய்ததோடு என் அம்மையான முத்தாரம்மனுடைய வாசலில் நாமல் பாடிக்கொண்டிருக்கும் போது செங்கோட்டை பக்கத்தில் பிரானூர் பாடலில் வாழ்ந்து வரக்கூடிய கிருஷ்ணசுவாமி குழுவினருடைய அம்மன் கதை வில்லுப்பாட்டை இவர்கள் கேசட் எடுத்து உலகம் எல்லாம் பரப்புவதற்காக கேசட் எடுத்ததுனால இந்த புலவனுக்கும் பெருமை உண்டல்லவா? இந்த வில்லுப்பாட்டு கேசட்டு இவர்கள் இடத்தில் கிடைக்கும் என்று வாழ்த்தி உங்க திரு தொழில்கள் எல்லாம் அம்மா முத்தாரம்மா கிருபையினால வாழ வேணும், வளர வேணும். ஐயம் முருகன் சன்னதி போல் பட்டி பெருக வேணும். பால்பானையும் பால்பானையும் எடுப்பதால நாம பாடுகிறாரு நமக்கு அருமை பெருமை உண்டு. அங்கே செங்கோட்டை பக்கத்தில பிரானூர் படர் தண்ணில் வாழும் நான் சுப்பையா தேவர் மகன். கிருஷ்ணசுவாமி வில்லு பாட்டை அருணா என்ற விலாசத்தில கசட்டு கடை வைத்து எடுப்போம். கேசட்டுமே எடுப்பதால நீங்கள் எடுத்திருக்கும் தொழில்கள் எல்லாம் வாழ வேணும், வாழ வேணும். முத்தாரம்மன் இருந்து ரத்தவரி மயக்கத்தோடு ஓட்டங்கமோ பெருநடையோ ஓட்டங்கமோ பெருநடையோ ஓடி வர கைலாகாத ஓடி வர கைலாகாத அட்டகாலி 8 பேர்கள் கைலாசத்துக்கு வரும்போது ஆண்டவனாகிய பகவான் நேரிட்டு பார்த்தார். இவ வார வரத்தை கண்டு பகவான் எண்ணுகின்றார். மகிடனை கொன்றுவிட்டு கோபத்தோடு வருகிறாளே முத்தாரம்மா, இவ வரக்கூடிய கோபத்தை பார்க்கும்போது பயமா இருக்கு. நம்மள பகவான் மதிக்க மாட்டா, பரிகாச வேலையெல்லாம் செய்வார் என்றோ. ஆண்டவனாகிய பகவான் எங்க வருகிறார் தெரியுமா? பண்டூரி மலைக்கு பகவான் வந்து பண்டூரி மலை பரும்பிலே வந்து
போல் கோலம் கொண்டு ஆண்டவள் படுத்திருக்கும் போது அம்மையான முத்தாரம்மா யாரிட்டு பார்த்தா ஏன் பிள்ளையை கண்ணால கண்டாள் புள்ள கனிதான உலகத்தில் பெரிதென்று அம்மையான முத்தாரம்மளானவள் ஆவலோடு குழந்தை கையில் எடுத்து கால் அமிர்தம் கொடுக்கும் போது கோபத்தோடு வந்த அட்டகாளி 8 பேரும் குணத்தோடு வர்றா. அந்த அம்மையான முத்தாரம்மா அந்த குழந்தைக்கு என்ன பேர் கொடுத்தா தெரியுமா? வண்டூரி மலையிலே வந்து பிறந்ததுனால இவன் தான் வண்டிக்கார வைரவ சுவாமி. ஏ வைரவா மகனே வைரவ சுவாமி, நீதான் எனக்கு வண்டி அடித்து வரணும். முத்தாரம்மா சொல்ல வைரவ சுவாமி என்ன கேட்கிறார் தெரியுமா? அம்மா முத்தாரம்மா, உனக்கு நான் வண்டிக்கார வைரவனாக வந்தாலும் எனக்கு ஒரு வரம் வேணும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஈசான மூலையில எனக்கு ஒரு நிலையம் போட்டு கொடுக்கணும். உனக்கு முன்பூச எனக்கு பின்பூச. இவர் யார் தெரியுமா? இவர் தான் வண்டிக்கார வைர சுவாமி. அட்டகாளி 8 பேர்களுமாக வைரவனை அழைத்துக் கொண்டு ஆறு கைலாச பர்வதத்துக்கு வரும்போது சாட்சாத் பகவான் உமையவள் பார்வதியோடு சமாதானத்திலே இருக்கும் போது காளி 8 பேர்களும் வந்து கையெடுத்து வணங்கி நிற்கும் போது ஆண்டவன் தான் சிவபெரும் அது செம்மையம் வாடி வந்து எம்மா எம்மா காளிய மகிழனைத்தான் கொன்றதான் என்ன வாரம் உனக்கு அம்மா உனக்கு ஈசனிடம் கேளுதாரு அம்மா முத்தாரம்மா யாது ஆண்டவனே பகவானே மகிடனைத்தான் கொண்டதாலே ஆட்டகாளி 8 பேருக்கும் கைலாசத்தில் இடது பாகம் கடவுள் பக்கம் இடது பாகம் இடப்பாகமும் வரமு வேணும் எனக்கு வரமு வேணும் பகவான் கொடுக்க வேணும் ஐயா அட்டகாளியர்கள் கேட்கும் போது ஆண்டவன் தான் சிவபெரும் அம்மா அம்மா காளியாரே எந்த வாரம் கேட்டுட்டாலும் அம்மா கேட்டுட்டாரு இந்த வாரம் கேளம்மா அம்மா அட்டகாளி 8 பேர்களுமாக எடப்பாக வர வேணும் என்று கேட்டா அம்மா முத்தாரம்மா. அப்பதான் பகவான் சொல்றாரு, அம்மா முத்தாரம்மா, உலகத்துல எத்தனையோ வரம் இருக்கு, என்கிட்ட வந்து நீ எடப்பாக கேட்கிறியம்மா. என் கதை உனக்கு தெரியுமா? ஒருத்திய உச்சியில இருந்துகிட்டு கங்காதேவி என் உயிரை வாங்குதான். பார்வதிய உடம்புல பாதியை வாங்கிட்டு அவ பிராணனை வாங்கிட்டு இருக்கான். பகவான்
2 சம்சாரத்தை வச்சு காலங்களுக்கே திண்டாட்டம். நீங்க 8 பேரு இடப்பகத்துல இருந்தீங்கன்னு சொன்னா பகவானுக்கு 8 2 10 பொண்டாட்டியா? அம்மாடி கம்பெனி தாங்காது. பார்வதி வலது பக்கத்துல இருக்கா, 8 பேர் இடது பக்கத்துல இருந்தீங்கன்னா 8 2 10 பொண்டாட்டியாச்சு. அம்மா அம்மா கம்பெனி தாங்காதம்மா. அம்மா முத்தாரம்மா மகுடாசூரனை கொண்டு கொலை முடித்ததுனால கைலாங்காசோ உனக்கு தாரே, கைலாசோ உனக்கு தாரே, கடவுள் பட்டோ சொந்தம் தாரே, படியளக்க பரமோந்தாரே, படியளக்க பரமுந்தாரே, வாரமுந்தாரே, வாரமுந்தாரே, பவன் பட்டோ உனக்கு தாரே, உனக்கு தாரே, இதுகள் மட்டும் போதாதானால் எதிர்த்த வேறை தலையருக ஈசன் கையில் வாழும் தாரே, தகர்தா பார்த்த வேறை தலையருக அவன் கையில் வாழும் தாரே, கண்டவரை தலையருக கடவுள் கையில் வாழும் தாரே, எம்மையம்மா காளியரே எந்த வாரம் கேட்டுட்டாலும், எந்த வாரம் கேட்டுட்டாலும், கேட்டுட்டாலும் கேட்டுட்டாலும் இந்த வாரம் கேளாதம்மா, அட்டகாளி 8 பேரா பவனிடோ ஏது சொல்வா, ஆண்டவேனே பகவானே மகுடரைத்தால் கொன்றதாலே கைலாசோ எனக்கு வேண்டாம், கடவுள் பட்டோ சொந்தம் வேண்டாம், படியளக்க வரமோ வேண்டாம், பகவான் பட்டோ எனக்கு வேண்டாம், யாழுகையிலே சொந்தம் வேண்டாம், ஆண்டவனே பகவானே 21 முத்து வாரம், 21 முத்து வாரம், முத்து வாரம் எனக்கு வேணும்.
கையெடுத்து வணங்குதாளே காளியர்கள் ஆண்டவேனே பகவானே அடிய சொல்லை கேட்க திருவேத்தோரு முத்து முத்து வாரோ எனேவா முத்து சொல்ல முத்து கரை கண்டனார் வந்து உப்பிழுப்பான் சிச்சிழுப்ப கோட்டி முத்து படுவம் அக்கிரும முத்துக்களும் ஆன முத்து கொடிய முத்து இருவேத்தோரு முத்து முத்து வாரா எனேவா போது கடவுளான சிவபெருமான் பாடி பெண்ணே முத்தாரம்மா வார்த்தை ஒன்று சொல்ல ஈசனூட இடம் அறியில எந்த வரம் கேட்டுட்டாலும் எந்த வரம் கேட்டுட்டாலும் கேட்டுட்டாலும் இந்த வரம் கேள கேட்டாலும் ஆண்டவனாகிய பகவான் இரண்டு முத்துக்களை மட்டும் உனக்கு கொடுக்க மாட்டேன் அம்மா. அந்த இரண்டு முத்துக்களும் ஒரு முத்து வந்து படுவ முத்து. ஆண்டவனாகிய பகவான் படுவ முத்தை நான் உனக்கு கொடுத்தேனால் நாளை ஒரு காலத்தில் பாதாள உலகத்துக்கு நீ சென்று படுவ முத்தை கொண்டு போய் விதைத்தையானால் கண்டிப்பாக பாட கட்டி திர வேணும் அம்மா. படுவ முத்து தர மாட்டேன். இன்னும் ஒரு முத்து இருக்கு, அது அக்கிரம முத்து. ஆண்டவனாகிய பகவான் அக்கிரம முத்தை நான் உனக்கு கொடுத்தேனால் நாளை ஒரு காலத்தில் அவனி தேசத்தில கொண்டு போய் விதைத்தையானால் 6 நாள் ஆகுவதற்கு முன்னால ஆனாலும் ஆக உயிர் போனாலும் போகும் அம்மா. அக்கிரம முத்து தரமாட்டேன் என்று ஆண்டவன் பகவான் சொல்லும் போது அட்டகாளி 8 பேரும் பகவானிடம் யாது சொல்வாள் ஆண்டவனே பகவானே மகிடனைத்தான் கொன்றதாலே 21 முத்து வாரம் எனமா கொடுக்காவிட்டால் பகவான் என்று மதிக்க மாட்டேன் உங்களை மதிக்க மாட்டேன். பதில் வார்த்தையை பேசிடு சொல்லும் போது ஆண்டவன் தான் சிவபெருமான் மறுவார்த்தை சொல்லாமல் மண்ணை கொட்டான் கையில அடுத்து முத்து கோட்டை ஓடி வந்து 21 முத்துக்களை எனமா எடுத்து வைத்தார். கள்ளமுத்து சொல்ல முத்து கரைக்கண்ட நார் தந்த முத்து கொப்பேழு பாஞ்சு சேருப்பைய கோட்டி முத்து படுவ முத்து 21 முத்து எல்லாம்
ஈசனவர் கையில அடுத்து முத்தாரம்மா கையாதில இளையனமா கொடுக்கும் போது அட்டகாளி 8 பேர் மரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு கீழே கோட்டை வாசலில முத்தாரம்மா வாடி வந்த சிவபெருமா 21 முத்தை எல்லாம் இல்லை என்று சொல்லாமல் ஈசன் பகவானும் கொடுத்துட்டாரே. நாளை ஒரு காலத்தில் நாமல் பூலோக பருவத்துக்கு போனாலும் பகவான் கொடுத்த முத்து பலிக்கலையோ யாருக்கு தெரியும்? ஒரு காலத்துல நம்ம அத்தானாகிய பகவான் குழந்தை போல கோலம் கொண்டு நம்மளை ஏமாத்தின பகவான் இன்னைக்கு பொக்கு முத்து கொடுத்த வேண்டாமனா இருக்கு. பூலோகம் போறதுக்கு முன்னாடி பகவான் கொடுத்த முத்த பரிசோதனை பார்க்க வேணும் என்று சொல்லி முத்தாரம்மா எண்ணூதாளே மனமதிலே எண்ணூதாளே மனமதிலே தங்கை என்னூதாளே மனமதிலே தங்கை பரிசோதனை செய்யலாம் என்று எண்ணுகிறார். யார பரிசோதனை பார்க்கலாம்? அக்காலான பார்வதா தேவி பரிசோதனை செய்தால் தங்கையை நோக்கி அவன் வருத்தப்படுவான். நம்ம அண்ணன் இருக்கிறார்ல கண்ணன், கண்ணபிரானை பரிசோதனை செய்தோமானா தங்கையை நோக்கி வருத்தப்படுவான். அது வேண்டாம். அந்த பிரம்மனை பரிசோதனை செய்தால் அவர் மனைவி இருக்கிறாரே கலைவாணி சரஸ்வதி அவன் நோகுவான். அந்த இந்திரனை பரிசோதனை செய்தால் இந்திராணி இருக்காளே வருத்தப்படுவான். தேவர்களை பரிசோதனை செய்தால் தேவாரம் பாட மாட்டார்கள். ரம்பைகளை பரிசோதனை செய்தால் ஆண்டவருக்கு நாட்டியம் ஆட மாட்டார்கள். யார பரிசோதனை பார்க்கலாம்? வரம் கொடுத்த பகவானைத்தான் பரிசோதனை பார்க்க வேண்டும். அவர்தான் நமக்கு மச்சான். மச்சாங்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாட முடியும்? மச்சாங்கிட்ட தான் விளையாடணும். முத்தாரம்மா நினைக்கா அத்தாங்கிட்ட தான் நம்ம போய் விளையாடணும். அப்பந்தான் உண்மையும் பொய்யும் நமக்கு தெரியும் என்று அம்மையான முத்தாரம்மா தீட்டிய மரத்திலே கூர்மை பார்ப்பது போலவும் பலத்தகிடா மார்புல வாய்வது போலவும் வரம் கொடுத்த பகவானைத்தான் பரிசோதனை பார்ப்பதற்காக செவ்வாய்க்கிழமை காலையில் தயவு செய்து தீட்டிய மரத்திலே கூர்மை பார்ப்பது போலவும் செவ்வாய்க்கிழமை காலையில் அம்மையான முத்தாரம்மா 21 முத்தை எடுத்தா ஈசன் மேல இணையனமாக அள்ளி போட்டா. முத்தாரம்மா போட்ட முத்து
முக்கண்ணன் ஆகிய பகவானுக்கு 3 நாள் முறைக்காய்ச்சல் அடிக்கிறது. 3வது நாளையில் செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த அம்மா முத்தாரம்ம போட்ட முத்து ஆண்டவனாகிய பகவானுக்கு வரி விதி தெரியாத ஆண்டவனுக்கு 3வது நாள் காலையில செவ்வாய்க்கிழமை விடிய காலம் போல ஆதித்தன் உதிக்கும் போது அருண உதயத்தில் காக்கா சத்தம் கேட்கும் முன்னால கடவுள் பகவான் முக்கண்ணனுக்கு இந்த அம்மா முத்தாரம்ம போட்ட முத்து 21 முத்துக்களும் எப்படி இருக்கு தெரியுமா? ஐயா உச்சியில போட்ட முத்து உடையவன் பகவானுக்கு உச்சியில போட்ட முத்து உச்சி பிளவை போல ஆகுதையா. அம்மா முத்தாரம்மா போட்ட முத்து முக்கண்ணல் பகவானுக்கு அவன் கன்னத்தில போட்ட முத்து கண்ணோசையாய் வெடித்திடும் அவன் வாயில் கொண்டு போட்ட முத்து அம்மன் போல ஆகுதையா. அந்த ஆண்டவன் தான் பகவானுக்கு பகவான் கண்டத்தில போட்ட முத்து கண்ட மாலையாக வெடித்திடுமா. அம்மா முத்தாரம்மா போட்ட முத்து முக்கண்ணன் பகவானுக்கு நெஞ்சிலையும் போட்ட முத்து நெஞ்சு வாலி போல ஆகுதையா. பகவா வயற்றில் கொண்டு போட்ட முத்து பயத்தளச்ச அம்மன் போலே வருகுதையா பகவான். இந்த முத்தாரம்மா செய்த வேலை முக்கண்ணல் பகவானுக்கு பகவான் முதுகுலையும் போட்ட முக்கண்ணன் தான் பகவானுக்கு இப்ப முதுகாணியாய் வெடித்திடும். பகவானுக்கு பகவானுக்கு
சிவனாரு பகவான் அறையில் கொண்டு ஓட்டமும் அறையாப்பா வெடித்திடும் துடையிலையும் ஓட்டமும் தொடவளையாய் வெடித்திடும் இந்த முத்தாரம்மா செய்தவே முக்கண்ணன்தான் பகவானுக்கு பகவான் முட்டுலையும் ஓட்டமும் முட்டு சிப்பி போல ஆகுதையா முத்து பகவான் பாதத்துல போட்ட முத்து பகவான் பாதத்திலே போட்ட முத்து எங்கள் பகவானே சிவனாரு பாதே சக்கரம் போல் பாதே சக்கரம் போல் ஆகுதையா பாதே சக்கரம் போல் பாதே வெள்ளி விடிய விடிய காலம் போல ஆண்டவன் திருவேணிய பார்க்கும் போது இந்த அம்மா முத்தாரம்மா போட்ட முத்து பகவான் உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஊசி குத்த கூட இடம் கிடையாது. பகவான் திருமேனியில் 21 முத்துக்களை எல்லாம் இணையனமாக போட்டிருக்கா. இந்த அம்மா போட்ட முத்து ஆண்டவனாகிய பகவானுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? முக்கண்ணனாகிய பகவானுக்கு அம்மையான முத்தாரம்மா போட்ட முத்து தக்காளி பழமு போல தகுந்திடுமா செலது அவை நல்ல பழமு கொம்பிடுமா செல்லது ஆண்டவன் தான் பகவான் அப்பம் நல்ல பழமு அப்பம் பழம் போலே எம்பிடுமா செலது முத்து அப்படி பகவானுக்கு பூசணி பழமும் போல பொங்கிடுமா செலது கத்தேரி பழமும் கண்ணீடுமா செலது
கோவை நல்ல பழமோ கோவை பழம் போலே எல்லோ கொண்டிடுமா சலது முத்து ஆண்டவன் சிவபேரும் காந்தல்லது பொறுக்காமல் கடவுளான சிவபேரும் பொருளுதர பரலூதரே உடைய வந்தன் பகவான் பார்வேதியை அழைக்கூறாரே அந்த பகவானான சிவபெருமான் பார்வேதியை அழைக்கூறாரே ஆண்டவன் பார்வேதியை அழைக்கூறாரே அந்த பகவான சிவபெருமான் அம்மா விளக்க நல்ல பொறு தேடியோ பார்வதி விளக்கத்தா பொறுத்தடி ஏ அம்மம்மா பார்வதி பகவான் வியாதினைய என்னுடைய வியாதினைய பாரடியோ அம்மா திருவிளக்க பொறுத்தேடியோ பார்வதி திருவிளக்க பொறுத்தடி அம்மம்மா பார்வதி பகவான் தீவினைய என்னுடைய தீவினைய பாரடியோ அம்மா கைவிளக்க பொறுத்தடியோ பார்வதி கைவிளக்க பொறுத்தடி ஏ அம்மம்மா பார்வதி பகவான் கஷ்டத்தையும் பாரடியோ
பார்வதி பதம்பலஞ்ச பார்வதி பகவான் பார்வதி ஆண்டவனுடைய சத்தத்தை காதில வாங்கி அம்மையான பார்வதாவை ஓடோடி வந்தா. பகவான் திருமேனியை பார்க்கும் போது பார்வதியால் பார்க்க முடியல. பகவான் வாய் திறந்து சொல்றார், ஏ அம்மா, உன் தங்கையான முத்தாரம்மா செய்த வேலையை பத்தி அம்மா எனக்கு காந்தல் பொறுக்க முடியலம்மா, வேதனை தாங்க முடியலம்மா. ஆண்டவனாகிய பகவான் இருப்பேனா இறப்பேனான்னு எனக்கே தெரியலம்மா அப்படின்னு பகவான் சொல்லும் போது பாரு சொல்றா, ஆண்டவா பகவானே, உங்கள் திருவாயினால் இந்த வார்த்தையை நீங்களே சொல்லலாமா? பகவானுக்கு அப்படி ஒரு கதி வருமானால் பார்வதிதான் உயிரோடு இருப்பேனா? படைத்து விட்ட மனுக்கள் தான் உயிரோடு இருக்குமா? சுவாமி சுவாமி, உங்கள் திருவாயினால் இப்படி சொல்லலாமா என்று அம்மையான பார்வதி தலவாழை இலையை தலையிலே விரித்தாள். விளக்கெண்ணையை தடவி விமலர் பகவானை படுக்க வைத்து விட்டு பார்வதி எங்க வாரா தெரியுமா? அவ ஓட்டங்கமும் பெருந்தாடை வாடி வாராள் பார்வதி, கண்ணீரும் கவலையும் அந்த காளியர்கள் கோட்டைக்கு கடவுள் தேடி ஓடி முத்தாரம்மா இடமும் அதிலே அந்த பார்வதி சொல்லு என் வீரப்பா தங்கை யாரு, நீ போட்ட முத்த இறக்க வேணும், இறக்கம்மா என் பூமானும் புழைக்க வேணும். அம்மா முத்தை எல்லாம் இறக்கி அம்மா அம்மா என் முக்கண்ணன் புழைக்க வேணும். எனக்கு அடிப்பிச்சை போட்டிடாம முந்தி பிச்சை கொடுத்திடாம பார்வதி குராள் அம்மா முத்தாரம்மா இடமதில் ஏன் தாலி பாக்கியம் கொடுத்திடாம தங்கையரே காளியம்மா, நீ போட்ட முத்த இறக்க வேணும், என் பூமானும் உழைக்க வேணும். அம்மா முத்தை எல்லாம் இறக்க வேணும், என் முக்கண்ணனும் புழைக்க வேணும். அம்மா பார்வதி சொல்லும் முத்தாரம்மா யாரு சொல்வா? அக்க அக்க பார்வதியே அக்க அஞ்சாதம்மா மலையாளம்மா அட்டகாளி 8 பேர்களும் உன்னுடைய ஆண்டவன் பகவானுக்கு கோட்டை முத்தையெல்லாம் இறக்கிடுவோம். கோமானுக்கு சேதமே இல்லக்க நாங்க விளையாட்ட செய்தோம், அது வினையா முடிந்ததக்க அடுத்த செவ்வாய்க்கிழமையிலே முத்து இறக்க வேணுமான ஒரு காரியம் செய்யணும்.
செய்வியம்மா? நான் சொன்னபடி நீ செய்வியா? செய்தோம்னு சொல்லு. நான் வாயால சொல்லுவேன். என் அக்கைய பார்வதி அடுத்த செவ்வாய்க்கிழமையில் ஆதி கைலாசத்தில் வடக்கு கோட்டை வாசலில மண்குளைத்து பீடம் போட்டு முத்தாரம்மானு பார்வோடுத்து 8 பீடம் போட வேணும். 2வது பீடம் அது மாறி என்று பார்வோடு அக்க 3வது பீடத்திலே முக்கூடாது என்று பார்வோடம்மா. அதுல 4வது பீடத்திலே வடக்குத்தி அம்மானு பார்வோடு 8 பேருக்கும் பேர்வோடுத்து அடுத்த செவ்வாய்க்கிழமையிலே நீ அட்டகாளி 8 பேருக்கும் பகவான் தேவி பார்வையாதையும் 7 வீடு போக வேணும். முந்தியாந்தி பிச்சை வாங்கி வாங்கின பிச்சையாலே துள்ளுமா இடிக்க வேணும். அக்க சூறையது கொடுத்தையால சூறையது கொடுத்தையால சொக்கரும் பூரை படம் கொண்டு வந்து பானைக்காரம் கரைக்க வேணும். அத பந்தியில செலவு செய்தால் என் பகவானும் புழைப்பாரம்மா. கூழ்காட்சி ஊற்ற வேணும். திரிசூலம் கப்பாரையும் எனக்கு மஞ்சன பெட்டி வைத்து மஞ்சப்பால் கரைத்து வைத்து முத்தாரம்மாளை நினைத்த யானை முத்தை எல்லாம் இறக்கிடுவே. அம்மையான முத்தாரம்மா சொல்ல கக்க பார்வதி நான் சொல்றதெல்லாம் யாவும் இருக்கா? கூட அம்மா கையில அப்பங்கூட கையில விளக்கண்ணையும் அந்தார ஆவுரம்பு வருடத்திலையும் ஒரு ஐப்பேசிய மாத்தையில 2ஆம் செவ்வாய்க்கிழமையில திங்கக்கிழமை அன்று குடியாளை செவ்வாய்க்கிழமையில ஊட்டு பந்தல் நட்டி போம் பார கூலையா வில்லடித்து போம் பாடும் போது வில்லோடு வேடிக்கையும் போம் இங்கே உள்ளதோர மக்களுக்கு சொல்லி வரங்கள் எல்லாம் தாயே முத்தாரம்மா சோதி இழு தாயா
தண்டியலாத்திரும்